இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் சொல்லுங்க சார். நீங்க எனக்கு பெரிய உதவி பண்ணணும். என்னால முடிஞ்சதை நான் பண்றேன் சார். சொல்லுங்க சார். உங்க கால்ல விழுந்து நான் கேட்கிறேன் சார். சார் என்ன சார் இது? என் கால்ல போய் விழுறீங்க சார்? எந்திரிங்க சார். சார் எந்திரிங்க சார். எனக்கு அது செஞ்சே ஆகணும் மார்க்கெட். எதுக்கு சார் என் கால்ல விழுறீங்க? மார்க்கெட் இப்ப என் பொண்ணோட வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு சார். நான் சாதாரண ஆளு சார். நான் என்ன சார் செய்ய முடியும்? தயவு செஞ்சு வண்டியை நீங்க தான் ஓட்டுனீங்க ஒத்துக்க. ஐயோ என்ன சார் சொல்றீங்க? நான் ஏன் சார் ஒத்துக்கணும்? இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் தான் மார்க்கெட். நீங்க மட்டும் ஒத்துக்கிட்டா சிட்ல இருக்க பெரிய வக்கீல வச்சு உங்களை எவ்வளவு சீக்கிரம் வெளியே எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் எடுத்துறேன் சார். என்ன சார் பேசுறீங்க? அதான் இன்ஸ்பெக்டர் தெளிவா சொன்னாரு. எப்படி பார்த்தாலும் 3 மாசத்துல இருந்து 6 மாசம் ஆகும்னு. நான் எப்படி சார் இதை பண்ண முடியும்? நான் உங்களை என் கூட பிறந்த அண்ணனை நினைக்கிறேன். எப்படியாவது இந்த உதவி எங்களுக்கு பண்ணுங்க. காலம் பூரா எங்க குடும்பம் உங்களுக்கு நன்றியா இருக்கும். அம்மா நீங்க எதுக்குமா எனக்கு நன்றியோட இருக்கணும்? உங்க பொண்ணோட வாழ்க்கை நீங்க தான் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணணும். ஆமா ஆமா என் பொண்ணோட வாழ்க்கை தான். உங்களுக்கு நான் எத்தனை லட்சம் வேணாலும் தர தயாரா இருக்கு. சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. மார்க்கெட்டே இந்த உதவி மட்டும் பண்ண மாட்டேன்னு சொல்லிடாதீங்க மார்க்கெட்டே. சார் என் ஒய்ஃபுக்கு என்ன விட்டா இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல சார். இல்ல சார் நான் அவளை விட்டுட்டு ஒரு நாள் கூட தனியா இருந்தது இல்ல சார். சார் தயவு செஞ்சு என்ன தர்ம சங்கடப்படுத்தாதீங்க. இங்க பாருங்க சார், நீங்க யார வேணாலும் வச்சு இதை பண்ணிக்கங்க. மார்க்கெட்டே மறுபடியும் நான் உங்கள்ட்ட கெஞ்சி கேட்கிறேன். இன்னைக்கு ராத்திரி பூரா நீங்க டைம் எடுத்துக்கங்க. நாளை காலையில ஒரு நல்ல முடிவோட வாங்க. நீங்க கேட்கிற எதுவா இருந்தாலும் நான் செஞ்சு தர்றேன். மார்க்கெட்டே மார்க்கெட்டே இல்ல இல்ல நான் வர மாதிரி இல்ல இப்போ. என்னடா கோலம் மேல நிக்காதீங்கப்பா. அதெல்லாம் ஒண்ணாகாது விடுறா. பாட்டி அவ்வளோ அழகா கோலம் போட்டு வச்சிருக்காங்க, அதை ஏன்ப்பா மிதிக்கிறீங்க? டேய் நடக்கிற வழியில கோலம் போட்டா எப்படிடா மிதிக்காம இருக்க முடியும்? அப்பா கோலம் தளிக்காதீங்கப்பா. அழிச்சு என்னடா பண்ணுவ? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஆனா தாத்தா சவுக்கு வச்சிருக்காருல, அதுல உங்களை வெளு வெளுன்னு வெளுப்பாரு. இந்த வயசுல பேச்ச பத்தியா ராஸ்கல்? ஏய் ராஜா, ஏன்டா குழந்தைய போட்டு அடிக்கிற? இது ஏன் புள்ள. நான் அவனை அடிப்பேன், உதைப்பேன், கொல்லுவேன், என்ன வேணாலும் செய்வேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? டேய் என்னடா இப்படி பேசுற? அறிவோட தான் பேசுறியா? அவன் குழந்தைடா. அந்த குழந்தை என்ன பேச்சு பேசுச்சு பாத்தீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு தப்பாவே தெரியல. நீங்க 2 பேரும் சேர்ந்து என் பிள்ளைக்கு இல்லாத போலதெல்லாம் சொல்லி ஏத்தி விடுறீங்களா? உங்களை ஏதாவது சொன்னா என்னமோ சவுக்கு எடுத்துட்டு வருவாராம. ஏதோ அப்பா வச்சேன்னு பாக்குறேன். திருப்பி அடிக்க எவ்வளவு நேரம் ஆகும் எனக்கு? ஏதோ அமைதியா இருக்கலாம்னு நானும் பார்த்தா 2 பேரும் என்னமோ ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ஆட்டத்தெல்லாம் இதோட நிறுத்திக்கங்கம்மா. அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னை பத்தி இன்னும் உங்களுக்கு சரியா தெரியாது. டேய் நீ எதுவும் பேசாம உள்ள போ. என்ன போறது என்ன போறது? பெரிய கோலம். அண்ணே அண்ணே என்னன்னு இது? என்னடா என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? போயும் போயும் ஒரு கோலத்தை அழிச்சு அதுல என்னடா சாதிக்க போற? இந்த பேச்செல்லாம் நீ வேணாம். நானும் பொறுத்து பொறுத்து பாத்துட்டேம்மா. உங்க அட்டகாசம் தினம் தானே அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். எங்க உங்க புருஷன்? வர சொல்லுங்க அவரை. ஏய் ஏய் என்னடா என்ன என்னடா உங்க பிரச்சனை? வாயா வா. நீ வரணும்னு தான் எல்லாரும் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு உன் வீடு வேணா, ஒரு மண்ணு வேணாம். என் பணத்தை எடுத்து வை. இந்த வீட நீயே கட்டிக்கிட்டு அழுவு, இடிச்சுக்க, குண்டு வச்சு தர மட்டமாக்கிட்டு என்னவோ பண்ணி தொலை. இங்க குழி தோண்டி புதைச்சு வச்சிருக்கிய பணம், அதை இப்ப எடுத்து என்கிட்ட புரியா? எனக்கு என் பணம் வேணும். நான் பாட்டு போயிட்டே இருக்கேன். ஆமா, ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட அசிங்கப்பட்டு நாங்க இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க முடியாது. என்ன அதான் மாசம் மாசம் வட்டி வாங்கி திங்கிறீங்கல்ல? ஐயா உங்க வட்டியும் வேணா சட்டியும் வேணாம். எனக்கு என் பணம் தான் வேணும். கொடுக்க முடியுமா முடியாதா? ஒவ்வொரு தடவையும் எங்களை மட்டன் தட்டி கிண்டல் பண்றத பாத்துக்கிட்டு எங்களை என்ன சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க சொல்றீங்களா? அவங்க பணத்தோட எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தையும் கொடுங்க. இப்படி திடீர்னு வந்து பணம் வேணும்னு கேட்டா நான் என்ன பண்றது?
இந்த பாருங்க, இந்த பதிலுக்கு பதில் பேசுறதெல்லாம் விட்டுட்டு நான் கேக்குற பணத்தை எடுத்து வைக்கிற வழியை பாருங்க. யோ, என் பையன் சின்ன பையன்யா, அவன் என்ன பார்த்து சிரிக்கிறாயா? அது மட்டுமா, என்னமோ போற வரவெல்லாம் உருட்டுறான், மிரட்டுறான், துப்பாக்கி எடுத்து போட்டு வராம. வீட்டுல என்ன பண்ணாலும் என்னமோ புத்தி காமிச்சுட்டே இருக்கீங்க. இங்க பாருங்க, இதுக்கெல்லாம் நான் ஒண்ணும் ஆள் கிடையாது. என் பணத்தை முதல்ல எடுத்து வச்சுட்டு என்ன வேணாலும் படிக்கும். அப்பா, நீங்க பேசுறத பார்த்து இந்த மலரோட மாமனார் மாமியார்லாம் எங்களை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. எங்களுக்கு இங்க இருக்கவே அசிங்கமா இருக்கு. இங்க பார், இன்னும் உனக்கு 2 நாள் டைம். சரியா இப்போல இருந்து 48 மணி நேரத்துல உனக்கு கெடு. அதுக்குள்ள நீ பணத்தை எடுத்து வைக்கல, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மரியாதை கெட்டுரும், பாத்துக்கோ. ஏய், என்னடா விட்ட பேசிட்டே போற? சும்மா என்னையா? சும்மா. டேய், அவ்வளவுதான், உனக்கு மரியாதை சொல்லிட்டேன். வாடா. இங்க பார், இன்னும் உனக்கு 2 நாள் டைம். சரியா இப்போல இருந்து 48 மணி நேரத்துல உனக்கு கெடு. அதுக்குள்ள நீ பணத்தை எடுத்து வைக்கல, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மரியாதை கெட்டுரும், பாத்துக்கோ. சீதா, அழாத சீதா. என்னால முடியலங்க. ஒரு விரோதி கூட இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டான். பெத்தவங்களுக்கு கடனையும் கொடுத்துட்டு அந்த கடனுக்கு வட்டியும் வாங்கிக்கிட்டு அவன் பேசுற பேச்சு என்னால சகிச்சுக்க முடியலங்க. விடு சீதா, இந்த மாதிரி பிள்ளைங்களை பெத்தவங்க நிலைமை இதுதான். பாத்துக்கலாம், விடு. என்னால தாங்க முடியலங்க. அப்படியே செத்துடலாம் போல இருக்கு. சீதா, விடு சீதா, பாத்துக்கலாம். எனக்கு பயமா இருக்குங்க. எதுக்கு இப்ப பயம்? இந்த வீட்ல தனியா இருக்கவே பயமா இருக்குங்க. இவன் இன்னும் என்னெல்லாம் பண்ணுவான்னு தெரியல. அழாத சீதா, அதான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லியிருக்கேன்ல. அழாத சீதா, முதல்ல கண்ணத்தோட. சீதா, படு. இந்த வீட்டு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு ஒரு பெரிய சோதனை வரப்போகுது. ஜக்கம்மா சொல்றா, இது வரைக்கும் இல்லாத பெரிய கஷ்டமெல்லாம் வரப்போகுது. பெத்த பிள்ளைங்கள்லாம் சொந்த பந்தம்லாம் கைவிட்ட இந்த வீட்டு மகராசனை அந்த கடவுளும் சோதிக்க போறாரு. அவரை பத்திரமா பாத்துக்கங்க.